மக்களவை தேர்தல் முடிவுகளை அடுத்து 3வது முறையா மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில ஆட்சி அமைச்சிருக்கு. இந்த நிலையில சமீபத்துல பாஜக மூத்த தலைவர்கள் ஒருவரான சுப்பிரமணிய சுவாமி தந்தி தொலைக்காட்சிக்கு கொடுத்திருக்க பேட்டி பாஜக அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 5 மாதங்கள்ல மோடி ஆட்சி முடிவுக்கு வந்துடும்னு அவர் சொல்லியிருக்க சில காரணங்கள் அரசியல் வட்டாரத்துல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. முதலாவதா, மக்கள் எதிர்பார்த்த எதையுமே கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி காலத்துல மோடி அரசு பண்ண தவறுனதுதான் இந்த மக்களவை தேர்தல்ல பாஜகவோட டிராபேக்கு முக்கியமான காரணம். இந்தியாவோட பொருளாதாரத்துல 8% வளர்ச்சியை கொடுத்திருக்கோம்னு பொய் பிரச்சாரங்கள் பேசி வாக்கு சேகரித்தும் எதுவும் ஈடுபடல. காங்கிரஸ் இந்த தேர்தல கைப்பற்றின சீட்ஸுக்கு பாஜக எதிர்ப்பு காரணம் இல்ல, மோடி எதிர்ப்பு தான் காரணம்னு அதிரடி கிளப்பி இருக்காரு. இரண்டாவதா, பாஜக கட்சிக்காக உழைக்கிற அரசியல்வாதிகள் பலர் இருக்காங்க. ஆனா அவங்களோட உழைப்பை மறைத்து மோடி தான் எல்லாம்னு விளம்பரப்படுத்தி வராரு. இது பாஜகவுக்கு நல்லதில்ல. மூணாவதா, RSS இல்லைன்னா பாஜக ஜீரோ தான். பாஜக வளர எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண செலவுகள் பண்ணது RSS தான். ஆனா இப்போ RSS தேவையில்லைங்கிற பாஜகவோட போக்கு நல்லதில்ல. அது மட்டும் இல்லாம RSS கொள்கைப்படி அமைப்புல இருந்து அரசியலுக்கு போனா 75 வயதுல ராஜினாமா பண்ணிட்டு திரும்பணும். அத்வானி தன்னோட அரசியல் வாழ்க்கைக்கு எண்ட் கார்டு போட்டது போல மோடி மற்றும் ராஜ்நாத் சிங்கும் இதை செய்யணும்னு RSS தலைவர்கள் விரும்புறாங்க. நான்காவதா, பாஜக கூட கூட்டணியில இருக்க சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் எப்ப வேணாலும் ஆதரவு நீக்கலாம். காங்கிரஸ் நிதிஷ்குமாருக்கு துணை பிரதமர் பதவி கொடுப்பதா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நிதிஷ் அதுக்கு தலை சாச்சா கூட்டணி பலமிழந்து ஆட்சி கவிழ வாய்ப்பு அதிகம்னு காரணங்களை அடுக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சியா இருந்து கூட்டணி ஆட்சியை கவுத்து மீண்டும் தேர்தலில் போட்டிட்டு தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிச்சிருந்தா அது பாஜகவுக்கு பெருமையா இருந்திருக்கும். இப்படி கூட்டணி கட்சிகளோட ஆதரவுல மத்தியில ஆட்சி அமைச்சிருக்கிறதுக்கு மோடி ராஜினாமா செய்வதே சரின்னு அதிரடியா பேசியிருக்காரு சுப்பிரமணிய சுவாமி.